ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான அப்கமிங் யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பைல் செக்ஷன், ஓகேங்களா? அதாவது இனி வரும் நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2, ஓகேங்களா? உங்களுக்காக கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்கமிங் டேஸ் வந்து எப்படி இருக்கும் அண்ட் என்ன அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றது மாதிரி பார்க்கலாம், ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? பைல் செக்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பைல் ஸ்டாம்ப், ஓகே? ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா 1 and 2 அப்படின்ற மாதிரி எடுத்து நீங்கள் பைல் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ பைல் 1க்கான ரீடிங் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பைல் 1க்கு யூனிவர்ஸ் வந்து என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்கமிங் டேஸில் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், ஓகே? மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேங்களா? மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி அது சில டைம் வந்து ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா மல்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்ற போது மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் சில டைம் வந்து நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இல்லை வந்து எப்படி சொல்கிறதுக்குன்னா, அதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு இன்டிசிஷன் மைண்டில் உங்களை வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எதை சூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக இது நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்பவே ஜக்லப் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இது வரைக்கும் வந்து ஒரு டபுள் சைடாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்தினாலும் சரி ஜக்லக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஜக்லப் ஆகிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது சில பேருக்கு மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அதை நீங்கள் சூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. சில பேர் வந்து எதை எடுத்துக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் வந்து ஃபேவர் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மல்டி சாய்ஸஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? கரியர் ரிலேட்டடாக இருக்கும்போது, ஓகே? ஜக்லப் ஆகிட்டு இருந்த சிச்சுவேஷன்ஸில் ஒரு தீர்வு கிடைக்க போகுது, ஓகேங்களா? எந்த விஷயம்னாலும் சரி, கரியர் ரிலேட்டடாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் சரியான ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியல, இல்லை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னா மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது சில விஷயங்கள் தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும். சேலரி ஒழுங்காக வந்திருக்கு, அது சம்திங் ஏதோ வந்து மணி ரிலேட்டடாக கூட ஜக்லப் ஆகிருக்கலாம். இல்லை ஃபினான்ஷியலாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நியாயம் இல்லாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம், சம்திங் அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட மற்றவங்க இன்வால்வ் ஆகி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுலேயும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பதில் கிடைக்கும், ஓகேங்களா? அதுதான் இந்த இப்படி சொல்கிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுக்க விரும்புகிறாங்க, ஓகேங்களா? அப்கமிங் டேஸில். ஓகே, ஹாப்பினஸ் பதில் கொடுத்து உங்களுக்கான ஹாப்பினஸ்ஸை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தான். திருப்பி கொடுக்கணும் உங்களுக்கு வேண்டிய ஒரு ஹாப்பினஸ்ஸையோ சந்தோஷத்தையோ. மேபி இந்த சந்தோஷம் வந்து ஏற்கனவே வந்து எப்படி சொல்கிறதுக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்த பழைய வேலையாக இருக்கலாம், இல்லை பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சம்திங். அதாவது ப்ரீவியஸாக இந்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயம், ஓகேங்களா? அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு ஃபேவராக உருவாக்கி தரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்குது, ஓகேங்களா?
ஓகே. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. பட் 3வது நபர் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபேவர், அதாவது உங்களுக்கு வந்து எந்த பர்சன் வந்து இதில் இன்வால்வ் ஆனால் பதில் கிடைக்குமோ அந்த பர்சன் உங்களுக்கு ஃபேவராக இறங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது வந்து கரியர் ரிலேட்டடாகவும் சரி, அதாவது கரியர் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வந்து தர்றதுக்கு, அதாவது நீங்கள் எந்த நபரை பற்றி யோசிக்கிறீங்களோ ஓகேங்களா, அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. பட் அவங்களோட சைட்லேருந்து சிலர் உங்கள் பர்சனை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து செய்யலாம், எப்படி இதை கொடுக்கலாம், இல்லை எப்படி அது உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகேவா? ஸோ ஓகே, பார்க்கலாம். மேபி அவங்க அதாவது உங்களோட ஃபேமிலி இல்லைனா உங்கள் பர்சனோட ஃபேமிலி அதில் சிலர் இன்வால்வ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, அதாவது இந்த கரியர் ரிலேட்டடாக கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சில விஷயங்களில் ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கலாம். அதாவது பொறுப்பில் இருக்கிறவங்க ஓகேங்களா, அவங்க சிலது உங்களுக்கு கிடைக்காம அப்படின்ட்டு சொல்ல முடியாது, சில பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, ஒரு டிலேக்கு அவங்க கூட காரணமாக இருக்கலாம். இது கரியர் ரிலேட்டடாக இருக்கும்போது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கும்போது உங்கள் பர்சன் இதில் வந்து ஒரு இன்வால்வ்டாக ஆக முடியல அப்படின்றதுக்கு ஃபேமிலி ரீதியான, அதாவது எப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இதுன்னு சில இது இருக்கும். அதாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது தடையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் உங்கள் பர்சனோட சைட்லேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. பட் உங்கள் பர்சனை இன்னொருத்தங்க வந்து ஸ்வைப் பண்ணலாம். அதாவது எப்படி இது கொடுக்கலாம், இல்லை வந்து கரியர் ரிலேட்டடாக எடுக்கும்போது எப்படி இதை இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது மேலிடத்தில் இருக்க நபராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து பார்க்கும்போது குழப்பிக்காதீங்க. கரியர் தனியாக, ரிலேஷன்ஷிப் தனியாக. ஓகேங்களா? அந்த மாதிரி யோசிக்கலாம். ஓகே. ஓகே, ஃபைனலாக வந்து அவங்களுமே ஓகேவா, ஓகே குட், ஆனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வந்து யார் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாங்களோ அவங்களே வந்து உங்களோட, அதாவது என்னது ஃபைனல் டெசிஷன் எப்படி சொல்கிறதுக்குன்னா, யார் உங்களுக்கு வந்து இது கொடுக்கணுமா வேணாமா, இது நமக்கு சரியாகாதா அப்படின்ட்டு யோசித்த ஆளே இது வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஓகேவா? பிரச்சனையாக இருந்தவங்களே உங்களுக்கு ஃபேவராகி ஓகே உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். எந்த ரிலேட்டடாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இது வரைக்கும் உங்கள் பர்சனோட ஃபேமிலி சைட்லேருந்து இது சரியாக இருக்காது, என்னோடய ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் தான் எனக்கு முக்கியம், இல்லை வந்து என்னோட ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஸ்டேட்டஸ், அது சம்திங் அந்த பரம்பரை அது இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்தவங்களே ஓகே இவங்க நமக்கு சரியானவங்க தான் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது யார் பிரச்சனையாக இருந்தாங்களோ, உங்கள் பர்சன் கிடையாது, உங்கள் பர்சனுக்கு அந்த இன்சைடில் யார் பிரச்சனையாக இருக்காங்களோ, அவங்களோட சரௌண்டிங்ஸில் யார் பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்களே வந்து மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கரியர் ரிலேட்டடாக எடுக்கும்போது உங்களோட மேலிடத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த பிரச்சனைக்கு வந்து சில இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களே மனம் மாறுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரியர் ரிலேட்டடாக நீங்கள் இது வரைக்கும் ஜக்லப் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி அது நீங்கள் இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்டோட பதிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஐயோ வெயிட். ஓகே, இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட்டோட பதில் தான் ஃபைனல். ஓகேங்களா? அதோட பதிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ண விடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து சிலர் நோண்டி விட்டு அந்த மாதிரி பண்ணினனால தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளும் உங்கள் கையை மீறி போயிருக்கோ அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் எனக்கு இங்கே வந்திருக்குது. ஓகே,
ஸோ தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகிறானா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, கரியர் ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் எதுனாலும் ஓகே. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயத்துக்கான ஒரு ஒரு தொடக்கத்தை கொண்டு வரணும், கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறதுக்கு, உங்கள் பர்சன், அது நான் என்ன சொல்கிறதுக்குன்னா, இது தனியாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுக்கிறேன். உங்கள் பர்சன், ஓகேங்களா? உங்கள் பர்சன் கூட ஃபேமிலி தான் முக்கியம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை சுற்றி உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது என் குடும்ப ரீதியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அவங்களும் மனசு மாறி உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஓகேங்களா? கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இது யாருனாலும் ஓகே. உங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்களும் சில ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக இதை டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் ஃபேவராக அமையலைன்னா, உங்களோட இடத்துலையே சேம், அதாவது 2 பேருக்கு போட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு மேல் இடத்துல இருக்கிறவங்க சம்திங் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா அதுதான் வந்து ரீசனாக இருக்கிறதுக்காக. அதாவது ஈக்குவல் பொசிஷன், ஓகேவா? நீங்கள் ஒரு பொசிஷனில் இருப்பீங்க, சேம் அதே ஈக்குவல் பொசிஷனில் வேறு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே இதுக்கு வந்து ஈக்குவலாக உள்ள பர்சன்ஸ் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, அதனால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து தள்ளி போயிருக்கலாம். நம்ம மொத்தப்படியும் வந்து உங்கள் மேலிடத்தில் இருக்கவங்க மேலே போட முடியாது. ஸோ ரீசன் வந்து இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் அவங்க அதுக்காக கூட குழம்பிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இப்போ யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது இந்த ஃபேமிலி சரௌண்டிங்ஸு என்னோட இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்கள் பர்சன் சின்னதாக மனம் இறங்கி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஓகேங்களா? ஓகே, பைல் 1க்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம பைல் 2க்கான ரீடிங்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நான் சைன் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து என்ன சைன்லாம் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா எர்த் சைன் அப்படிங்கும்போது கன்னி, ரிஷபம், மகரம். ஓகேங்களா? பர்டிகுலராக சொல்லணும்னா லீப்ரா, துலாம் ராசி இன்வால்வ் ஆகிருக்குது. அண்ட் சிம்மம், லியோ, அது இன்வால்வ் ஆகிருக்குது. அண்ட் ஃபயர் சைன்னும்போது மேஷம், சிம்மம், அப்புறம் வந்து தனுசு, இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வாட்டர் சைன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் மென்ஷன் பண்ணலை. மேக்ஸிமம் ஃபயர் சைன் அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக சொன்னல ஃபயர் சைன் அண்ட் எர்த் சைன், அப்புறம் பர்டிகுலராக ஒரு 3 ராசி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க, இவ்வளோ சைன்ஸ் தான் வருது, அப்போ நான் பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, இது மேஜராக யாருக்கெல்லாம் பொருந்தது அப்படின்றதுக்காக சொல்கிறோம். ஸோ இது கலெக்டிவ் ரீடிங் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. மேஜராக இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரெசனேட் ஆகும். ஸோ வந்து இது சோடியக் சைன் மென்ஷன் ஆகலை அப்படின்னால நான் இதை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. மீதி உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த கமெண்ட் பண்ணவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பைல் 2க்கான ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 1 பபாய். ஓகே, பைல் 2 செலக்ட் பண்ண கலெக்டிவ்க்கு உங்களோட அப்கமிங் டேஸ் வந்து யூனிவர்ஸ் என்ன ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி புதிய விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்க. பட் அதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்படி தான் இருப்பீங்க. ஓகேங்களா? புதிய முயற்சி ஏதாவது எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் அதுலேயுமே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜக்லப் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா வர்ற புது முயற்சியை கூட நீங்கள் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டீங்க. மைண்ட் செட் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுக்கு,
ஒரு டபுள் மைண்ட் செட் தான். ஓகேங்களா? நம்ம இப்போ எடுத்துக்கலாமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஓகேங்களா? மேபி நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஜக்லப் ஆகிட்டே இருக்கலாம். அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ஸில் நம்ம இன்னொரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஃப்யூச்சரில் அமையலாம். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா, ஏன்னா எனக்கு என்ன பண்ணியும் வந்து என்னோடய சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், வேறு இடத்துக்கு எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வேறு இடத்துக்கு போகணுன்னாலும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வேலை பார்த்த வேலையிலே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலாம், அதில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது உங்களோட லைஃப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் தேடி போகிறீங்க சம்திங், ஏதாவது ஒரு விஷயங்களை நோக்கி. இப்போ இருக்க விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆனி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் கிடைக்கும், நீங்கள் தான் அதை எடுத்து அதை வந்து சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சில பேர் வந்து அவங்களோட பாஸ்ட்டில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன்ஸ் வராதா, சம்திங் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோத் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஜக்லப் ஆகிட்டுருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோத் ஆகிராதா, ஒரு கிடச்சிராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம். அண்ட் ஆல்சோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, கரியர் ரிலேட்டடாகவும் ஸ்டேபிள் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். புது விஷயங்கள் வந்து ஏதாவது எடுப்பீங்க, எடுத்துகிட்டு ஏதாவது நமக்கு வந்து சரியான வைக்க கொண்டு போயிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகேங்களா? நம்ம ஜக்லப் ஆகிட்டு இருக்கோம், நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம், அந்த ஜக்லப்பான விஷயத்துலேருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போகிறோம், ஒரு நியூ விஷயத்தை எடுத்திருக்கோம், இது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மேபி நீங்கள் ஏதாவது நியூவாக ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது உங்களோட லைஃப்பை நோக்கி வரலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வரல அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, என்னதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம கையில் கிடச்சிராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்கும்போது இதில் இருக்க பர்சன் வந்து டெஃபினட்டாக வந்து ஜக்லப் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ எனக்கு இதை விட பெட்டராக ஏதாவது ஒன்று ஜாபோ சம்திங் எனக்கு கிடச்சிராதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பட் அதனாலும் நீங்கள் என்ன சொல்கிறதுக்குன்னா முதலேருந்தே ஆரம்பிக்கிறது மாதிரி தான் வரும். அதாவது சின்ன சின்னதாக போட்டு மேலே வர்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது சடன் க்ரோத் அப்படின்ற மாதிரி தெரியல, சின்ன சின்னதாக போட்டு மேலே வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி ஸ்ட்ராங். நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் வர்ற வரைக்கும் பி ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்குது. ஓகேங்களா? மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஓகே, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, பட் அது ஸ்லோ ப்ராசஸாக தான் போகும். அது வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும், இல்லை வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், சடன் க்ரோத் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருக்க கரியராக இருக்கட்டும், சம்திங்காக இருக்கட்டும், அதில் நீங்கள் நிறைய நாள் இருந்திருக்கலாம். பட் க்ரோத் அப்படின்னு சொல்லும்போது இருந்த இடத்துக்கு ஏற்ப உங்களுக்கு க்ரோத் கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? அது கொஞ்சம் கம்மி தான். ஸோ நீங்கள் ஜக்லப் ஆகிட்டீங்க, ஜக்லப் ஆகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, இல்லை வந்து எனக்கு பத்தலை, எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நியூவாக எதாவது எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மேபி எடுக்க கூட செய்யலாம் சில பேர். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடுத்துட்டிங்க ஓகே, பட் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு அதை பற்றின ஐடியாஸ் இருக்கணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். முக்கியமாக நீங்கள்
அதை பற்றின விஷயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் நீங்கள் அதில் ஒரு ஸ்டேபிள் சிச்சுவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டேபிள் சிச்சுவேஷன்ஸ் கிடைக்கும், பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. பைல் 1 அண்ட் பைல் 2 2 பேருமே பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் தேடி வரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? ஓகே. நீங்கள் அதை பற்றின விஷயங்களை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட எல்லா ஒரு பேர்டனுக்கும் சம்திங் எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு எண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க. எப்படி சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க. அப்படி ஒன்று யோசிச்சிங்கல்ல, அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிக்க ரெடி ஆகுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அந்த கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது அதை பற்றின ஃபுல் ஐடியாஸும் கிடச்ச பிறகு நீங்கள் என்ன வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கான சரியான புரிதல் அடைஞ்ச பிறகு நீங்கள் பட்டுட்ருக்க கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்கள் பர்சன் உங்களை தாண்டி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி தான் இருக்குது. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா சில விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். சம்திங் ஜக்லப் சிச்சுவேஷன்ஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் அது இதுன்ட்டு மூவ் ஆன் பண்ணி போயிருந்துருக்கலாம். மேபி இதில் இருக்க ஜென்ஸ் பர்சன் வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். எனக்கு இந்த ஜக்லப்பே வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள. ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் கோல்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு புது முயற்சியாக எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மறுபடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ கூப்பிட்டா கூட இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு, அதாவது போகட்டும், இந்த விஷயங்கள்லாம் போகட்டும், நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சிலர் இல்லை, மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இது வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப்காக கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ரொம்ப மிஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்சு. 5 of Cups, 5 of Pentacles அவங்க இல்லாததுனால நீங்கள் ஒரு எமோஷ்னலாகவும் பேலன்ஸ்டாக இல்லை, கரியர்லேயும் பேலன்ஸ்ட் இல்லை, எதுலேயுமே பேலன்ஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்திருக்குது. ஸோ எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட ஓல்டு பேக்கேஜிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு வேயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைல் 1 அண்ட் பைல் 2 2 பேருமே. ஓகேவா? அப்புறம் புதுசாக யாரும் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க இந்த சேனலுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கான டுடே ரீடிங் வந்து இதுதான். ஸோ நம்ம இனி நாளைக்குள்ளே ரீடிங்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களோட ஹெல்த் அண்ட் கேரை டேக் கேர் பண்ணிக்கோங்க. See you on the next reading. Bye bye.